கர்த்தரும் வல்லமையும் மகிமை நிறைந்த இராட்சணமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் அதிகமான அதிசயமான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் உன்னத பாட்டின் புஸ்தகம் அதன் 1வது அதிகாரம் அதன் 4வது வசனம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று அந்த வசனம் முடிவதை நாம் காண முடிகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே உத்தமர்கள் அப்படி என்றால் தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிற தேவனுக்கு பிரியமானவர்கள் உத்தமர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை நாமே கவனிக்கும் பொழுது எல்லாரும் கர்த்தரை நேசிக்கிறோம் என்று பல வேளைகளிலே வாயினாலே அறிக்கையிடுகிறோம். ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தரை நேசிக்கிறோம் என்பதை வார்த்தையினால் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் இங்கே இந்த சம்பவத்தை உள்ளடக்கினதான நேசத்தை பார்க்கும் பொழுது வாயளவிலே நேசிக்கிறேன் அப்படி என்று சொல்வதல்ல, அந்த உத்தமத்தை காத்து கொள்ளுவதற்காக அந்த உத்தமத்திற்கு விரோதமாக வருகிற எல்லா தீங்கின் காலத்திலும் எல்லா அநீதிகளிலும் அக்கிரமங்களிலும் எல்லா விதமான பரிகாச நிந்தைகளிலும் அதுக்கு உட்படுத்தி அந்த ஆண்டவரே ஏன் இது என்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறது என்று கர்த்தரே ஏன் எதற்காக இதை செய்கிறீர் என்று ஒரு கேள்வி கேட்டு கர்த்தரை துக்கப்படுத்துகிற ஒரு நபராய் அல்ல. உத்தமர்கள் என்றால் அவர்கள் தங்களுக்கு அனுப்பப்படுகிற கர்த்தரால் கொடுக்கப்படுகிற கர்த்தரால் நடத்தப்படுகிற வழிகளிலே வருகிற எந்த பயங்கரங்களையும் சூழ்நிலைகளையும் கண்டும் அனுபவித்து இருந்தாலும் அதை தாண்டி கர்த்தரை நேசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இதுதான் உத்தமர்கள் என்று சொல்லப்படுக. உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதன் வெறும் வார்த்தையினாலே கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்வதும் அந்த காரியங்கள் அந்த வாழ்வை முன்னெடுத்து செல்லும் பொழுது வருகிற பாடுகள், நிந்தனைகள், நெருக்கங்கள், தேவைகள், குறைவுகள், தரித்திரமான நிலைமைகள், கைவிடப்பட்ட நிலைமைகள் வரும்பொழுது கர்த்தரை முறுமுறுக்கிறதும் சிலர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி செல்வதும் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் உத்தமமானவர்கள் அல்ல. உத்தமர்கள் தேவன் தங்களுக்கு நியமித்த பாதைகளிலே வருகிற எந்த கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து செல்லும் பொழுது கர்த்தரை நேசிக்கிறவர்களாய் முறுமுறுக்கிறவர்களாய் அல்ல, கர்த்தரிடத்தில் இன்னும் அன்பு கூறுகிறவர்களாய் கர்த்தர் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில் அறிந்தும் நன்மைக்கென்றே செய்கிறார் என்கிற அந்த மனநிலையுடன் முன்னேறி கர்த்தரை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கு கர்த்தரை நேசிக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிரகாரங்களிலே சுகித்திருக்க நன்றாயிருக்க ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? கர்த்தருடைய நாமத்தினாலே வெறும் வார்த்தையின் அளவில் கர்த்தரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது வசனத்து நிமித்தம் வருகிற துன்பங்கள், பாடுகள், அவமானங்களிலே நாம் கர்த்தரை விட்டுவிடுகிறோமா? நேசிக்கிறதை விட்டுவிடுகிறோமா? இல்லை. உத்தமனாக கர்த்தரை எல்லா காலத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நிலைகளிலும் நேசித்து பின்பற்றுகிற ஒரு உத்தமர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து நாம் உத்தமர்களாயிருந்து எல்லா காலத்திலும் கர்த்தரை நேசித்து கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்வது உண்மை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை ஸ்தோத்திரம் தம்முடைய மகிமையின் சாயலான உயர்வுக்கு நேராக மகிமைப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நாம் உத்தமர்களாய் கர்த்தரை நேசித்து வாழ்வோம். அவருடைய இரக்கத்தினாலே நாம் ஜீவித்திருக்க கர்த்தர் நமக்கு தயவு செய்து நன்மைகளால் நிறைத்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். செவிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பரலோகத்தின் ஆண்டவரே, உம்முடைய பரிபூரணமான இரக்கத்தை அறிந்த நாங்கள் வெறும் வாயளவிலே வெறும் சொல்லளவிலே
கர்த்தரை நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வசனத்து நிமித்தம் வருகிற பாடுகள், வசனத்து நிமித்தம் வருகிற நெருக்கங்கள், இவைகள் மத்தியிலே பின்வாங்கி போகிறவர்களாகவும் தூசிக்கிறவர்களாகவும் முறுமுறுக்கிறவர்களாகவும் இராதபடிக்கு உத்தமர்களாய் எந்த நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்டே சகலமும் நடந்தேறுகிறது என்ற விசுவாசத்துடன் தகப்பனே உம்மிலே ஆண்டவரே பலன் கொள்ளவும், கர்த்தரே அந்த உத்தமத்திற்குரிய கிரியைகளையும் உத்தமத்திற்குரிய வாழ்வை காத்து கொண்டு கர்த்தரை நேசித்து வாழ, இன்னும் அதிகமாய் அன்பு கூர்ந்து வாழ கர்த்தராகிய தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தயவு செய்வீராக. கர்த்தரப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கும் பொழுது அவர்களுக்குரிய நல்ல மகிமையான காலத்து நாட்களை ஆசீர்வதித்து தருகிறேன். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.